இந்த நூலகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளையை மட்டும்தான் பூசியிருக்கிறோம். இது யாரால் எரிக்கப்பட்டது, எப்படி எரிக்கப்பட்டது என்று சொல்லி தெரியாது. ஜூன் 1 இரவுதான் யாழ்ப்பாணத்திலிருந்து அப்பொழுது வெளிவந்த ஒரே ஒரு பத்திரிகையும் இந்த நூலகம் எரிக்கப்பட்டது என்பது. இது மறக்கக்கூடாது, எல்லா காலமும் நினைவுபடுத்த வேண்டும். தீச்சுவாலியை பார்த்த மாத்திரத்தில் தன்னுடைய உயிரை இழந்தார். துன்பம் என்றதை விட நாங்கள் திரும்பவும் பீனிக்ஸ் பறவை போல எழுந்து நிற்கின்றோம். நாங்கள் அப்பொழுது உயர்தரம் கற்றுக்கொண்டிருந்த பொழுது இன்றைய தினம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதி. இந்த 6ஆம் மாதம் 1ஆம் தேதி, ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்றது பார்த்திங்கன்னா ஈழத்தமிழ் மக்கள் ஒரு நெஞ்சார்ந்த சோகத்தை அனுபவித்திருக்கக்கூடிய ஒரு நாள். அவர்களுடைய அவர்கள் வாழ்நாளில் அவர்களுடைய இந்த வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாளாக அமைந்திருந்தது. இன்றைக்கு 44 ஆண்டுகளுக்கு முன்னர் பார்த்திங்கன்னா இந்த நாளில் யாழ்ப்பாண நூலகம் நயவஞ்சகர்களால் அது எரிக்கப்பட்ட அந்த நாள் இன்றைய நாள். 44 ஆண்டுகளுக்கு முன்னர் எரிக்கப்பட்ட அந்த நூலகத்திற்கு முன்னுக்கு தான் இப்பொழுது நாங்கள் நிற்கிறோம். இந்த நூலகத்தை இல்லாது செய்யணும், இந்த தமிழ் மக்களுடைய இந்த இருப்பை இல்லாமல் செய்யணும் என்று செய்த அந்த நயவஞ்சர்களுடைய அவர்களை அழித்து இன்றைக்கு இந்த நூலகம் திருப்பவும் மீள எழுச்சி பெற்று நிற்கக்கூடிய அந்த கம்பீரமான தோற்றத்தை பார்க்குறீங்க. இன்றைய தினம் இங்கே இடம்பெற போகின்றது இந்த 44வது ஆண்டு நினைவை ஒட்டி ஒரு நினைவேந்தல் அஞ்சலி இந்த இடத்துல இடம்பெற இருக்குது. நூலகத்தினுடைய உள்பகுதியில் இந்த நினைவேந்தல் இடம்பெற இருக்கின்றது. அது தொடர்பான காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. மாநகர சபை ஆணையாளர், பொது நூலகர், நூலக உத்தியோகத்தர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய வாசகர்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள். 1981 மே மாதம் 31ஆம் தேதி அன்று தமிழர் விடுதலை கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் யாழ்ப்பாண நாச்சிமார் கோயிலடியில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறார்கள். அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் வன்முறையாக மாறி அன்றிரவு 31ஆம் தேதி இரவு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல கடைகள், அரசு நிறுவனங்கள், மற்றது நிறைய பொதுமக்களுடைய இடங்கள் என எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டன. அவ்வாறு தீக்கிரையாக்கப்பட்டு அதோட அந்த தீ அந்த வன்முறை தொடர்ந்து கொண்டிருக்க மறுநாள் ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதாவது இன்றைய தினத்திலும் கூட இரவில் பல கடைகள் எரிக்கப்பட்டதோட இந்த வன்முறை சம்பவமும் அரங்கேறியது. அவர்கள் எங்களுடைய இந்த நூலகத்தையும் வேணுமண்டே விசமத்தனத்தில் இதை எரித்தார்கள். சிங்கள பேரினவாத கும்பல் ஒன்று யாழ்ப்பாணம் பொது நூலகத்தை திட்டமிட்டு கொளுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளும் வழியாக இருக்கின்றன. அதை நேரிலே பார்த்தவர்களோடு அந்த நூலகத்தை எரிக்கும் பொழுது, கொளுத்தும் பொழுது சீருடை அணிந்த காவல்துறையினர் கூட அந்த இடத்துல இருந்தார்கள் என அந்த சம்பவத்தை நேரிலே பார்த்தவர்கள் பின்னர் சாட்சியாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படியாக அரங்கேறிய ஒரு கொடூர சம்பவம் இன்றைய நாளில் நிகழ்ந்திருந்தது. தமிழையும் தமிழர்களையும் இல்லாதொழிப்பதற்கு இவர்கள் செய்த வேலை கொஞ்சம் நஞ்சமில்லை, இப்பவும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக. அன்றைய தினம் அந்த நூலகத்தில் அரிய நூல்கள், ஏட்டுச்சுவடுகள், கையெழுத்து பிரதிகள் உள்ளடங்களாக 97,000 நூல்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எரிந்து சாம்பலா போயிருக்கின்றன அந்த அவர்களுடைய அந்த வன்முறை செயலால. அதே சமயம் தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் பொது நூலகம் என்றது பார்த்தீங்கன்னா இந்த தென்கிழக்கு ஆசியாவிலே ஒரு மிகப்பெரிய நூலகமாக நிறைந்த புத்தகங்களை கொண்ட, நிறைந்த ஏட்டுச்சுவடிகள், அரிச்சுவடிகள்னா பழைய காலத்தினுடைய தொன்மையை பேணக்கூடிய வகையில் இருந்த அந்த நூலகம் தீக்கிரையாக்கப்பட்ட நாள் இன்றைய நாள். எதிர்கால சந்ததியினருக்கு இந்த செய்திகள் வளர்ந்து வருகின்ற இளைஞர் மத்தியில் இந்த செய்திகளை கொண்டு போகணும், அவர்கள் இது சம்பந்தமாக அறிந்து கொள்ளணும் என்ற நோக்கத்தோடு இந்த காணொளி பதிவு செய்யப்படுகின்றது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் 44 என்று இலக்கமிட்டு அந்த இடத்துல விளக்குகள் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த துன்பியல் நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் மாநகர சபை ஆணையாளர்களுக்கும் மற்றும் நேரங்காலம் பெறாமல் இந்த நிகழ்வை கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கின்ற வாசகர்களுக்கும் முதற்கண் நாம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்நிகழ்வு இன்று 44வது ஆண்டை நிறைவையொட்டி இந்த நிகழ்வு ஒரு துன்பம் என்றதை விட நாங்கள் திரும்பவும் பீனிக்ஸ் பறவை போல எழுந்து நிற்கின்றோம் என்பதை காட்டிக் கொண்டிருக்கின்றது இன்றைய நிகழ்வு.
அத்துடன் இந்த நூலகத்தை பொறுத்தவரையில் வடமாகாணத்திற்கு மட்டுமல்ல, இது ஒரு தெற்காசிய நாடுகளுக்கு மிகவும் ஒரு முக்கியமான இது ஒரு நூலகம். அதனால்தான் இன்று இனம், மதம், மொழி எல்லாத்தையும் கடந்து மத சேவையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த இனம், மதம், மொழி இன்னும் ஒன்றும் சொல்ல வேண்டும் என்றால் நிறத்தை கூட நாங்கள் இந்த நூலகத்தை பார்த்தீங்கன்னு என்று சொன்னால் வெள்ளையை மட்டும்தான் பூச்சியிருக்கிறோம். வெள்ளை நிற பூச்சு மட்டும்தான் இங்கே இருக்கின்றது. எந்தவித பாகுபாடுமின்றி வேறுபாடுமின்றி எங்களது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நான் ஒரு கவலையான விடயத்தை கூற வேண்டி இருக்கின்றது. ஃபேஸ்புக்லையும் சரி, யூடியூப்லையும் சரி உங்களோட தகவல்களை நீங்கள் பகிர்ந்தீங்க. ஆனால் கூடுதலான வாசகர்கள் பத்திரிகை ஊடாகத்தான் தகவலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வயது போனவர்களும் சரி, எல்லாரும் சரி. அந்த பத்திரிகை வாயிலாக இன்று இந்த நினைவை பெரிய அளவிலே இந்த நிகழ்வு வந்த மாதிரி எனக்கு தெரியவில்லை. இந்த நிகழ்வை எப்பவுமே நாங்கள் மறக்கவும் கூடாது. நாங்கள் இது சம்பந்தமான நினைவுகளை அளிக்கவும் கூடாது என்ற ரீதியில் இந்த தகவல்களை நீங்கள் வழங்கி கொண்டிருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஊடகவியலாளருக்கு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இங்கே செல்லப்பா அவர்கள் தன்னுடைய வீட்டிலே ஆரம்பித்த ஒரு சிறிய நூலகம் வாசிகளாலே இந்த அளவு பெரிய ஒரு வெளிச்சமாக வளர்ந்திருக்கிறது. அங்கே அருகிலே இருக்கின்ற ஃபாதர் டேவிட் அவர்கள் சென்டெட்டிக்ஸ் பாடசாலையினுடைய ஆசிரியராக கடமையாக்கியவர். இந்த நூலகத்திலே அவர் தன்னுடைய முழு நேரத்தையும் பாடசாலைகளிலிருந்து ஏனைய நேரங்களை செலவிடுபவர். 1981ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு இந்த நூலகம் எரிக்கப்பட்ட பொழுது அவர் தன்னுடைய பாடசாலையினுடைய விடுதியிலே தங்கியிருந்த விடுதியிலே நான் நினைக்கின்றேன் அந்த தீச்சுவாலியை பார்த்த மாத்திரத்தில் அவர் தன்னுடைய உயிரை இழந்தார். கல்வியினுடைய அறிவினுடைய அருமை தெரிந்தவர், இந்த நூலகத்தை பாவித்தவர். அந்த அதிர்ச்சியிலே காலமானார். ஆனால் அடுத்த நாள் தான் அனைவருக்கும் 2ஆம் தேதி தான் அவர் இறந்தது தெரியும். நாங்கள் 2ஆம் தேதி தான் நாங்கள் அப்பொழுது உயர்தரம் கற்றுக்கொண்டிருந்த பொழுது இங்கே இருந்த செய்தி கேட்டு நாங்கள் வந்து இந்த நூலகத்தை பார்த்தோம். உண்மையிலே காட்டு மிராண்டிகளை விட கொடுமையான ஒரு செயல் புத்தகத்தை எரிப்பது. இந்த கட்டிடம் எரிக்கப்பட்டு இங்குள்ள நூலகம் கிட்டத்தட்ட 97,000 நூல்கள், இவ்வளவு பெருமதியான ஏடுகள் அனைத்தும் எரிக்கப்பட்டன. இன்றைக்கு சில நூலகம் நிறுவனம் அவற்றை பதிவு செய்து நாங்கள் இலக்கிய மூல பார்க்கக்கூடியதாக எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இருந்து ஏடுகளை கூட எல்லாவற்றையும் அவர்கள் சேகரித்து இது ஒரு எங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சம்பவம். நேரிலே நாங்கள் பார்த்து நாங்கள் இந்த ரீதியில் இன்று இந்த உணர்வுபூர்வமாக இந்த நிகழ்வை அனுப்பிப்பதிலே நாங்கள் மன நிறைவடைகிறோம். எங்களுடைய அந்த நேரம் நூலகராக இருந்த திருமதி ரூபவதி அவர்கள் இதை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் இங்கே இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். 2 புத்தகங்கள். ஏனென்றால் எங்களுடைய வரலாறுகள் ஏனென்றால் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் 31ஆம் தேதி தான் எரிக்கப்பட்டது. மே 30 அன்றைக்கு வெளியிலே தான் அசம்பாவிதங்கள் நடந்தன. ஜூன் 1ஆம் தேதி இரவு தான் யாழ்ப்பாணத்திலிருந்து அப்பொழுது வெளிவந்த ஒரே ஒரு பத்திரிகையும் இந்த நூலகமும் எரிக்கப்பட்டது என்பதை கூறி இந்த நிகழ்விலே வாசகர் சார்பிலே நன்றி வெளிப்படுத்துகிறேன். நான் வந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி படித்தேன். அப்போ நினைக்கிறேன் 80ஆம் ஆண்டு 79ஆம் ஆண்டு அளவில் கூட இந்த லைப்ரரிக்கு வந்து நூல்கள் வாசிக்கிறது, புத்தகம் வாசிக்கிறது 81ஆம் ஆண்டு வந்திருக்கிறேன். எரிச்ச அடுத்த நாள் ஒரு என்ன சொல்வது, நாங்கள் நாளாந்தம் போய் தங்கி இருந்த இடம் இல்லை எங்களை ஒரு வழிகாட்டிய இடம் இல்லாட்டி எங்களுடைய ஒரு ஆலயம் அந்த இலக்கு ஒரு தாங்க முடியாத இருந்தது. உண்மையிலே நூல்கள் வாசித்தல் என்றது நாங்கள் உங்களை எல்லோருக்கும் தெரியும்
ஒரு மனிதனை பூரணமாக்குறது. ஒரு அதாவது சிறைக்கு சென்ற மரண தண்டனை கைதி கூட நாங்கள் வாசித்திருக்கிறோம். தான் மரண தண்டனை நிறைவேறதுக்கு முன்னம் தான் வாசித்த புத்தகத்தை திரும்ப வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. சிறைக்காக செல்கின்ற எத்தனையோ பேர் எங்களுக்கு கொஞ்சம் நூலகம் தந்தால் நாங்கள் எத்தனை ஆண்டும் சிறை இருக்க ஒரு புத்தகங்கள் கிடைச்சால் அந்த சிறை இருக்க தயாராக. அது உண்மையில அந்த நூல் என்பது எங்களுடைய அறிவு ஆற்றலை மேம்படுத்துவதோடு எங்களுடைய உள்ள குமுறல்கள் உள்ள வேதனைகளை இன்னும் ஒரு எழுத்தாளன் எழுதியிருக்கும் அல்லது இன்னும் ஒரு எழுத்தாளன் அதை பகிர்ந்திருப்பான். அந்த பகிர்வுகள் எங்களுடைய எங்களோட மனதுடைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகளை பங்கிடக்கூடியதாயிரும். அந்த இழப்பு ஏற்கனவே எங்களோட மாணவ சபை ஆணையாளர் அல்லது பிரதம நூலகர் கூறியது போல இது மறக்கக்கூடாது, எல்லா காலமும் நினைவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் இப்படி நினைவு இருந்தால் தான் இன்னும் ஒரு சம்பவம் எங்களுக்கு நடக்காமல் இருக்கும். அதேவேளை இது ஒரு புனிதமான பெருமதியான வலியபிளான இந்த நூலகம் அது ஆசியாவிலேயே மிக சிறப்பானதாக இனிவரால் உணரப்பட்ட நூலகம். இழப்பு அது அந்த இழந்தது தான். ஆனால் அதில் நாங்கள் கொஞ்சம் சேர்த்து இப்போ இந்த நூலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ அதில் என்ன உண்மையா எத்தனையோ வரலாறு, உண்மையில வரலாறு என்பது ஒரு கடந்த காலம் வாழ்ந்த மனிதனுடைய ஒரு அது அவனை பெட்டகமாக சேமித்து வைத்தது. அதன் இழப்பு தான். ஆனால் இனிவரும் காலங்களில் கூட இப்படியான இழப்பு நடக்கக்கூடாது என்பதும் எங்களுடைய சந்ததிக்கும் இது தெரிய வேண்டும் என்பதையும் கூறி என்னுடைய சிற்றுரை என்பதை யாழ் தினக்குரல் மற்றும் கொழும்பு தினக்குரல் முகாமையாளர் கடமை காட்டிக் கொண்டிருக்கிறேன். தற்போது யாழ் தினக்குரலில் கொழும்பு தினக்குரலில் முகாமையாளர் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன். என்ற பூர்வீகம் நான் அப்கண்ட்ரி மலையாளத்தை பிறப்பிடமாக கொண்ட நான் மட்டக்களப்பில் படிக்க கொண்டு மட்டக்களப்பில் படிக்கும்போது நான் யாழ் தினக்குரலுக்கு வரணும், பார்க்கணும், எரிக்கப்பட்டது இப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருந்தது. அதை போல் நான் இப்போ இங்கே இப்போ 13 வருஷம் ஆகிட்டு யாழ்ப்பாணத்தில் நான் தொடர்ந்து நான் பத்திரிகை வாசிக்கிறதுக்கு ஆவாரினால். உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற அநேகமான பத்திரிகைகள் யாழ் கேலரி கணக்கு பத்திரிகைகளோட அவங்களோட தொடர்பு இருக்குது. அதே போல் என்னன்னு சொன்னால் இந்த முக்கியமாக சொல்ல போனால் இந்த லைப்ரரி எரிக்கப்பட்ட சம்பந்தமாக வரும்போது நான் இங்கே இருக்கிறவங்களோட நான் பகிர்ந்து கொள்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் எப்படி எரிக்கப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குதா என்று அது சம்மந்தமாக ஆராய்ச்சி மேற்கொள்கிறது தான் கூடுதலாக இருக்கிறது. இப்போ வந்தாலும் பார்க்குறேன்னு சொன்னால் அது சம்மந்தமாக புத்தகம் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறேன். ஆனால் அது சம்மந்தமாக புத்தகங்களோ அதில் முழுமையான இதுகள் ஒன்றும் காண கிடைக்கல. இப்போ உண்மையாக பொறுத்த மட்டும் நான் சொல்கிறேன் கூடுதலாக நான் பாதியால் வேலை செய்து சிங்கள பகுதியில் தான் வேலை செய்தேன். சிங்கள ஆட்களோடு தான் கூடுதலாக செயற்படக்கூடியதாக வேலை செய்யக்கூடியதாக இருந்தது. அவங்கள பொறுத்த மட்டும் நாங்கள் இப்போ கேட்கும்போது அவங்களும் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ லைப்ரரி என்றது பொதுவாக ஆசியாவிலேயே ஒரு சிறந்த ஒரு லைப்ரரி. இது யாரால் எரிக்கப்பட்டது எப்படி எரிக்கப்பட்டதுன்னு சொல்லி தெரியாது. ஆனால் எங்களுக்கும் ஒரு கவலையான விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு இலங்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு லைப்ரரியாக இருக்குதுன்னு சொல்லி தான் அவங்க சொல்கிற விஷயம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ இதை மாதிரி இப்போ ஏற்பட்ட அசம்பாவிதம் சம்பந்தம் இப்படி ஒன்றும் எதிர்காலத்தில் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் தொடர்ந்து நாங்கள் எங்களோட லைப்ரரியை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் அதே போல் தேவையான எல்லா விஷயத்தையும் மேற்கொண்டு எங்களோட லைப்ரரி இன்னும் வளர்க்குறதுக்குரிய வழியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் எதிர்ப்பு கோபங்கள் சண்டை பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் நல்ல வழியிலே எங்கள் லைப்ரரியை மேற்கொண்டு போகிறதுக்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் என்று சொல்லி எனது எனக்கு வழங்கிய அந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். யாழ்ப்பாணம் பொது நூலகம் விரிவூட்டப்பட்டு 44வது ஆண்டு நினைவு தினத்தை நாங்கள் இன்றைய தினம் பொது நூலக வளாகத்திலே ஒன்று கூடி அந்த துன்பிய நிகழ்வுக்கு எமது அனுதாபங்களை கண்டனங்களை தெரிவித்து இவ்வாறான ஒரு நிகழ்வு எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடாது என்று வேண்டுகையோடு நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். யாழ்ப்பாண பொது நூலகம் யாழ்ப்பாண பிரதேச மக்களினது முயற்சியாலே ஆரம்பிக்கப்பட்டு மாநகர சபையாலே
பொறுப்பேற்கப்பட்டது. நீங்கள் எல்லோரும் அறிந்தபடியாக உலகளாவிய ரீதியிலே நூலக சிறந்த நிபுணர்களின் ஆலோசனைகள் மற்றும் சிறந்த கட்டிடக்கலைஞர்களின் பங்களிப்போடு இந்த கட்டுமானம் நிறுவப்பட்டு துரதிர்ஷ்டவசமாக 1981ஆம் ஆண்டு விரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நினைவு நாளிலே அந்த சந்தர்ப்பத்திலே எரியூட்டல் சீரிய கேள்விப்பட்ட உலகளாவிய ரீதியில் வாழ்ந்த அனைத்து மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே போல இன்றைய தினத்திலே நாங்கள் அஞ்சலிக்கின்ற தாவீது ஃபாதர் அவர்கள் அந்த துயர செய்தியை கேட்டு தனது உயிரை இழந்தார். அதிர்ச்சியில் உயிரிழந்திருந்தார். உண்மையிலே அதை ஒத்த உணர்விலே அனைத்து மக்களும் இருந்தனர் என்பதுதான் காண்பது. அந்த நிகழ்விலிருந்து மீண்டிட பல ஆண்டுகள் ஆனாலும் இந்த துன்பியல் சம்பவம் எதிர்காலத்துக்கு இடம்பெறக்கூடாது என்பதற்காக நமது சிறார்களுக்கு நமது நூலக உத்தியோகத்தர்களுக்கு மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் உரிய மன உறுதியோடு இந்த செய்தியை நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே பல்வேறு இடங்களிலே இவ்வாறான நினைவில் மீட்டல்களுடன் இடம்பெற்றிருக்கின்ற வேளையிலும் பொது நூலகத்திலே நாங்கள் இதை தொடர்ச்சியாக மாநகர சபையின் பொது நூலக உத்தியோகத்தர்களும் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். இது தொடர்பில் பல ஆர்வலர்கள் தங்கள் நினைவு பதிவுகளையும் எழுதி தொகுத்துள்ளனர். இது தனியே பொது நூலகம் மாநகர சபை என்ற வட்டத்துக்குள் அல்லாத அனைவரால் நினைவு கூறப்பட வேண்டும். அதே போல இங்கே தொகுக்கப்பட்ட வரலாற்று ஆவணங்கள் முறைப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டு துல்லியமான ஒரு தகவல் திரட்டாக மேம்படுத்த வேண்டும் என்ற செய்தியை தெரிவித்து எனது ஆரம்ப உரையை நிறைவு செய்கின்றேன்.